விழுப்புரம் மாவட்டத்தில் வசித்து வரும் இருளர் இன மாணவர்களுக்கு சாதிச் சான்றிதழ் வழங்கக் கோரி பழங்குடி இருளர் பாதுகாப்பு நலச்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல ஆண்டுகளாக சாதிச் சான்றிதழ் கோரியும் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இருளர் இன மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தின் வடகரை தாடனூர், கீழ் அருங்குணம், தணிகள் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருளர் இனத்தினர் பெருவாரியாக வசித்து வருகின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் படிப்பறிவின்றி இருக்கும் சூழலில் இக்காலத்து தலைமுறையினர் பலரும் கல்வி கற்று தங்கள் இனத்திற்கு பெருமை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் கல்வி கற்றும் பணிக்கு செல்ல முடியாத நிலையில் தாங்கள் இருப்பதாகவும், சாதி சான்றிதழ் வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் இருளர் இன மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எங்க இனத்துல மட்டும் ஏன் ஜாதி சர்டிபிகேட் வழங்க மாட்டீங்க? நீங்க ஜாதி சர்டிபிகேட்னு ஒண்ணு இருக்கிறதுனால இப்ப எங்களுக்கு எஸ்டி பசங்க யாருக்குமே வர மாட்டேங்குது. வந்தாதான் ஜாதி சர்டிபிகேட் இருந்தா மட்டுமே காலேஜ்ல எங்களுக்கு அப்ளிகேஷன் கிடைக்குது. காலேஜ்ல படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஜாதி சர்டிபிகேட்னு ஒண்ணு தேவைப்படுது. அது நீங்க சீக்கிரம் எங்களுக்கு வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற இருளர் இன மாணவர்கள் தங்களுக்கு சாதி சான்றிதழை விரைந்து வழங்குமாறு கோரிக்கை மனுவை அளித்தனர். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றும் சாதி சான்றிதழ் உரிய நேரத்தில் கிடைக்காததால் உயர்கல்வியில் சேருவது தாமதமடைவதாக புகார் தெரிவித்தனர். என் பையன் +2 படிச்சு காலேஜ் படிச்சு முடிச்சிட்டான். அவனுக்கு டிகிரி வேலை வந்துருக்குது. டிகிரி படிச்ச பிற்பாடு சர்டிபிகேட் காமிச்சதும் உனக்கு வேலை கொடுப்பலன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்க அதுல இருந்து 8th இருந்து அந்த பையனுக்கு நாங்க சர்டிபிகேட் ஜாஸ்தி ஏற்றிட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு அப்பல இருந்து நாங்க முயற்சி பண்ணி எடுத்துன்னு போய் தாலுகா ஆபீஸ்ல போய் மனு கொடுத்துட்டு நாங்க வரணும். எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. வந்து பார்த்துட்டு போறாங்களா வச்சோ எங்களுக்கு ஜாதி சர்டிபிகேட்டே கொடுக்கல. நாங்க என்ன பண்றது? அந்த பையன் படிப்பு வேஸ்டா தான் போயிடுச்சு. இருளர் இன மாணவர்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்குவது குறித்து மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக விழுப்புரம் செய்தியாளர் ஜோதி நரசிம்மன்.